லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. படுகொலை செய்யப்பட்ட ஆம்ஸ்ட்ராங் மனைவி பொற்கொடிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் அவரது பின்னணியை விவரிக்கிறது இந்த தொகுப்பு. வழக்கறிஞராக தனது பணியை தொடங்கிய பொற்கொடிக்கு சென்னைதான் பூர்வீகம். பெரம்பூர் பந்தர் கார்டன் பகுதியில் பள்ளி படிப்பு, ஆந்திர மாநிலம் திருப்பதியில் இளங்கலை சட்டப்படிப்பை முடித்துவிட்டு 2008 பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக பதிவு செய்தார் பொற்கொடி. பொற்கொடி வளர்ந்த அதே பந்தர் கார்டன் பகுதியில் வசித்து வந்த ஆம்ஸ்ட்ராங்கை 15 ஆண்டுகளாக காதலித்து வந்த பொற்கொடி 2016 கரம் பிடித்தார். பௌத்த மதத்தின் மீது ஈடுபாடு கொண்ட ஆம்ஸ்ட்ராங்கின் திருமணத்தை பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த புத்த பிக்குகள் நடத்தி வைத்தனர். அதன் பிறகு பொற்கொடிக்கு பௌத்த மதத்தின் மீது தீவிர பற்று ஏற்பட்டது. அதன் நீட்சியாக தென்னிந்திய புத்த விகாரின் தலைமை பொறுப்பை ஏற்ற பொற்கொடி புத்தரின் நெறிமுறைகளை மக்களுக்கு விளக்குதல், பௌத்த திருமணங்களை முன்னின்று நடத்தி வைத்தல் ஆகிய பணிகளை மேற்கொள்ள தொடங்கினார். ஒருபுறம் மத பரப்புரைகளை மேற்கொண்டாலும் பெரம்பூர் பந்தர் கார்டனில் உள்ள புத்த விகாரின் மேல் தளத்தில் செயல்பட்டு வரும் அனிதா கற்றல் மையத்தில் வைத்து கல்வி சேவையும் புரிந்து வருகிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக ஆம்ஸ்ட்ராங் இருந்தாலும் நேரடி அரசியலில் ஈடுபடாமல் அவருடன் இணைந்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டார் பொற்கொடி. கட்சி கூட்டங்களில் பங்கேற்பது, நிர்வாகிகளுக்கு உதவுவது போன்ற பணிகளை செய்து வந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் மறைவுக்கு பிறகு கட்சி பொறுப்பை ஏற்கும் நிலைக்கு தள்ளப்பட்டார். ஆம்ஸ்ட்ராங் கொல்லப்பட்ட 17வது நாளில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக தேர்வு செய்யப்பட்ட பொற்கொடி தனது பெயரை திருமதி ஆம்ஸ்ட்ராங் BABL என மாற்றினார். ஆம்ஸ்ட்ராங் என்பதை மட்டுமே தனது அடையாளமாக கொண்டு செயல்பட இருப்பதாகவும் பொற்கொடி என்ற தனது சுய அடையாளத்தை துறப்பதாகவும் அறிவித்தார். அதே சமயம் புத்தர் படம் பொறிக்கப்பட்ட தனது தாலியை அகற்றப் போவதில்லை என கூறிய பொற்கொடி தனது கணவர் ஆம்ஸ்ட்ராங் நினைவாக அவரது பெயர் மற்றும் தாலியை இறுதி வரை அணிவதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் சுகன்யா. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.